அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு புத்தகத்தில் நான் படித்த ஒரு நல்ல கதை. சொர்க்கத்துக்கு ஒரு மகான் போகிறார். பெரிய வேடிக்கை என்னென்னா, அவர் ஊர்லேருந்து ரொம்ப மோசமான ஆள்னு சொன்ன ஒருத்தரும் அதே தேதி அதே நேரத்துக்கு மேலே சொர்க்கத்துக்கு வந்திருக்கார். இந்த மகான் என்ன நினைச்சாரு, நம்ம பூமியிலேயே ரொம்ப பேரால் கும்பிடப்பட்டோம், நமக்கு சொர்க்கத்துலேயும் பெரிய வரவேற்பு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்குள்ளே போகிறார். அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த ஊர் உலகமெல்லாம் யார் அயோக்கியன்னு சொல்லிச்சோ அவன் அந்த சொர்க்கத்தில் இருக்கிற காவல்காரர், சொர்க்கத்தினுடைய பொறுப்பாளர், அங்கே இருக்கிற தேவதைகள் எல்லாரும் வந்து பூ தூவி அது எல்லாம் வரவேற்றாங்க. இதை மகானால் தாங்க முடியல. என்னடா அது, பூமியில் நம்ம அவ்வளோ செல்வாக்காக இருந்தோம், இந்த பையன் ரொம்ப அயோக்கிய பையன், நமக்கு நல்லா தெரியும், இவன் இந்த சொர்க்கத்தில் இவ்வளோ பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க, நம்மள என்ன வரவேற்கலையேன்னு அப்படியே பொங்கி பொங்கி வருது இவருக்கு. அப்போ அந்த சொர்க்கத்தினுடைய காவலார் சொல்கிறாரு, தலைமை காவலர், சார், உங்களுடைய தவம் அல்லது ஒழுக்கம் அல்லது மேன்மை இது மூலமாக நீங்கள் சொர்க்கத்தை சம்பாதிச்சுட்டோங்கிற ஆணவத்தில் இருக்கிறீங்க, அதனால் உங்களை எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவன் எப்படின்னு கேட்டால், நமக்கு ஒன்றுமே கிடைக்காதோ, நம்ம எப்படி நம்ம நல்ல கதிக்கு போக மாட்டோமோ அப்படின்னு அப்படியே கடைசியில் அப்படியே அந்த உணர்வெல்லாம் ஒடுங்கி போகிற நேரத்தில் தன்னுடைய குற்றங்களுக்காக வருந்தியதுனால அவன் இந்த சொர்க்கத்துக்கு வந்ததுலேருந்து நன்றி உணர்வோடு இருக்கிறான். என்ன நல்லா யோசிச்சு பாருங்க, நன்றி உணர்வோடு பணிவாக இருக்கிற அவனை நாங்கள் மதிக்கிறதா, நான் இந்த சொர்க்கத்துக்கு சரியான ஆளுங்கிற அகங்காரத்தோடு இருக்கிற உங்களை மதிக்கிறதா, உங்கள் அகங்காரம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நாங்கள் மதிக்கலை அப்படின்னா. இந்த கதையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. மனிதர்கள் சில பேர் தங்களிடத்தில் இருக்கிற சில நல்ல குணங்களாலேயே கெட்டவர்களாகி விடுகிறார்கள். ரொம்ப முரண்பாடு. சில பேர் தங்கள் கெட்ட குணங்களாலேயே நல்லவர்களாக ஆகி விடுகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நான் இப்போ இன்னொரு சூஃபி கதை சொல்கிறேன். ஒரு சூஃபி குரு யாத்திரை போகிறார். அப்படி யாத்திரை போகும்போது ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கார். அந்த சத்திரத்தில் தங்கி இருக்கிற போது அந்த சத்திரத்தோட காவல்காரன் அவன் வந்து அவரை பார்க்குறான். இந்த சூஃபி குருவுக்கு மரியாதை செலுத்துகிறான். எனக்கு மனசில் ஒரு குழப்பம் இருக்குது, நீங்கள் எனக்கு தீர்த்து வைக்க முடியுமா? சொல்லுப்பா, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு வந்து 2 மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப அழகாக இருப்பா, மிக 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 அழகு, இவ்வளவு அழகு. இன்னொருத்தி அவ்வளோ அழகு இல்லை, அசிங்கமாக இருப்பா. ஆனால் என்னன்னு தெரியல, என் மனசு வந்து அழகான அந்த மனைவி இடத்துல எனக்கு காதல் இல்லை, அன்பு இல்லை. ஆனால் அழகே இல்லாத அசிங்கமாக இருக்கிற இவன் மேலே எனக்கு அன்பும் காதலும் உள்ளேருந்து பொங்கி பொங்கி வருது. இது எனக்கு முரண்பாடாக தெரியுது, நீங்கள் விளக்க முடியுமா அப்படின்னு. இந்த சூஃபி ஞானி சொன்னார், அழகாக இருக்கிறா பற்றியா, அவளுக்கு ஒரு திமிர் இருக்குது. என்ன, நம்ம ரொம்ப அழகு, நம்ம அழகில் இந்த பையன் அடிமை, நம்ம அழகில் இவன் அடிமையாக இருக்கிறான்ற எண்ணத்தோடையே உன்னோட பழகிறதுனால ஆழ் மனசில் உனக்கு அவளை பிடிக்கல. ஆனால் அவன் நம்ம அழகாக இல்லை, நம்மளை இவர் ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம், ஆனால் நம்ம சரியாக நடந்துக்கணும், நம்ம இவருக்கு பிரியமாக நடந்துக்கணும், உன் மேலே அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வச்சுருக்கிறா, அதனால தான் உனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க மனசில் தோன்றுகிற எண்ணத்தோட எதிரொலியாக நீ நடந்துக்கிற. இவளுக்கு வந்து பணிவு இருக்குது, தான் அழகு இல்லைங்கிறதுனால. அவளுக்கு அழகு இருக்கிறதால திமிர் இருக்குது. திமிரை யாராவது கொண்டாடுவாங்களா? பணிவை தானே கொண்டாடுவாங்க. அதனால் நீ இருக்கப்பட்டாயினர். ஆனால் இதுக்குள்ள ஒரு அருமையான விஷயம் இருக்குங்க. என்ன, சில பேருக்கு நான் நல்லவன் என்ற எண்ணமே அவனை மோசமானவனாக்கி விடுகிறது. சில பேருக்கு நான் கெட்டவன் என்ற எண்ணமே அவனை நல்லவனாக்கி விடுகிறது. எனக்கு இந்த முரண்பாடை பற்றி யோசிக்கும் போது தான் புரிஞ்சது. அருணகிரிநாதர், வள்ளலார், மாணிக்கவாசகர், மகாத்மா காந்தி கூட தங்களுடைய பிளாக் சைடு இருக்கு இல்லையா, டார்க் சைடு, அதை பற்றி நிறைய எழுதுவாங்க. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், நான் கெட்டவனாக இருந்துட்டேங்கிற எண்ணமே அவங்க ரொம்ப நல்லவனாக்கிடுது. சில பேருக்கு நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேங்கிற எண்ணமே திமிரு உள்ளவனாக்கி வாழ்க்கையை வீணாக்கிடுது. இந்த வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமானது. இந்த லாவோட்ஸோட சூத்திரம் சொல்லுது, எண்ணம் எப்போதும் முரண்பாடுகளின் வழியே. உலக மக்கள் அழகை அழகு என்று தெரிந்து கொள்ளும் போது அசிங்கம் பிறக்கிறது. அருமையான வார்த்தை. எனவே மனிதன் முரண்பாடுகளால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவன். நான் நல்லவன் என்ற எண்ணத்தை கூட வளர்த்துக் கொள்ளாதீர்கள்.